Hi friends, welcome to Rihanna Designer channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஸ்கர்ட்டோட சைடு ஜிப்பும் இந்த மேலே வைக்கிற பெல்ட்டும் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஸ்கர்ட்டோட லைனிங் எல்லாம் அட்டாச் பண்ணிட்டு சைடும் ஜாயின் பண்ணிட்டு நம்ம சைடு ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எந்த அளவுக்கு ஜிப்பு வேணுமோ அந்த அளவு விட்டுட்டு மீதி சைடு ஜாயின் பண்ணிட்டேன். நான் வந்து 5.5 இன்ச்சுக்கு ஜிப்பு வைக்கிறேன். ஸோ அந்த 5.5 இன்ச்சு கிளாத்தை ஓப்பனில் விட்டுட்டு கீழே இங்கேருந்து ஃபுல்லாக சைடு வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். டபுள் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஜிப்பை அட்டாச் பண்ணணும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து இந்த இன்விசிபிள் ஜிப் எடுத்திருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட் சைடில் வரும். இந்த மாதிரி மேடாக இருக்கிறது வந்து பேக் சைடு வரும். இப்போ ஸ்கர்ட் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்கர்ட் எடுத்துகிட்டு பேக் சைடு எடுத்து வச்சுருக்கேன். பேக் சைடு எடுத்துகிட்டு நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த மேலே ஜிப் வைக்கிற இடத்துல ஓப்பனில் இருக்குது. ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பேக் சைடு இருக்கு இல்லையா, பேக் சைடு ஜிப்பு வந்து நம்ம அப்படியே அந்த மேலே இருக்க அந்த ஜிப்பை வந்து கொஞ்சம் விட்டுட்டு நம்ம எங்கே ஜிப்பு வைக்கணும் அப்படின்றத லைன் போட்டுக்கோங்க. நம்ம ஜாயின் கொடுத்துருக்கோம் இல்லையா ஸ்கர்ட்டில், ஸோ அந்த ஜாயின் கிட்ட இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கோங்க. ஸோ இந்த லைனில் தான் நான் ஜிப் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ மேலே வந்து கொஞ்சம் ஜிப்பை விட்டுட்டு அப்படியே அந்த லைன் மேலே இந்த மாதிரி ஜிப்போட பேக் சைடு ஜிப்பு வச்சு அந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு கீழே வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஒரு சைடு ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு நம்ம ஃப்ரண்ட் சைடு பார்த்தா நம்மளுக்கு ஜிப் இந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி இன்னொரு சைடும் இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு 1/2 இன்ச்சு கீழே வரைக்கும் இந்த சைடு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு சைடை ஸ்டிச் பண்ணணும். இன்னொரு சைடு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் எங்கே வந்து ஜிப் வைக்கணும் அப்படின்றது. ஸோ நம்ம எங்கே ஜிப் வைக்கணும்னா நம்ம ஜாயின் கொடுத்துருக்கோம் இல்லையா அதோட ஸ்ட்ரெயிட் லைன் அப்படியே போட்டு அந்த இடத்துல ஜிப் வைக்கணும். ஸோ அதே மாதிரி ஜிப்போட பேக் சைடு இந்த மாதிரி வச்சு மேலே கொஞ்சம் ஜிப்பு விட்டுட்டு அப்படியே அந்த ஜிப்புக்கு ஓரத்தில் அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நான் ஜிப்பு வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ பேக் சைடு ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த பேக் சைடு ஜாயின் பண்ணி ஜிப் வந்து இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணால் நமக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்துடும். ஸோ கீழே இருந்து ஜிப்பை வந்து இந்த மாதிரி தூக்கி விடுங்க. தூக்கி விட்டுட்டா நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஜிப் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் இன்விசிபிள் ஜிப் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஜிப்பு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம லென்த்தாக ஜிப்பை அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு மீதி இருக்க ஜிப்பை வந்து கட் பண்ணி எடுத்துவேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த பேக் சைடு வந்து நம்மளுக்கு கிளாத்தில் வந்து பிசுறு இருக்குது. ஸோ ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடித்து இன்னொரு 1/2 இன்ச்சு மடித்து இந்த ஜிப்புக்கு மேலேன்னா ஜிப்போட இதில் இல்லை, ஜிப்புக்கு பக்கத்தில் கிளாத் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அது மேலே அப்படியே இந்த கிளாத்தை வச்சு அப்படியே ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிடுவோம் இந்த மாதிரி டபுள் சைடும். இந்த மாதிரி நான் மடிச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ஜிப்போட கிளாத்தும் தெரியாது, பேக் சைடும் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸோ நான் ஜிப் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ இன்விசிபிள் ஜிப் வந்து ஸ்கர்ட்டில் சைடில் இந்த மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ ஜிப்பு முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்கர்ட்டோட பெல்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பெல்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஹிப் ரவுண்டு எவ்வளோ அப்படின்றது மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். மெஷர்மெண்ட் எடுத்தானா நம்ம பெல்ட்டுக்கு எவ்வளோ கிளாத் வைக்கணும் அப்படின்றது தெரியும். ஸோ நம்ம ஜிப்பை ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அங்கேருந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு பேக் 2 துணியும் ஈக்குவலாக பிடிச்சிக்கிட்டு நான் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ மெஷர்மெண்ட் எடுத்தால் எனக்கு 11.75 வருது. ஸோ அது வந்து 12 எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு சைடு 12 வருது. ஸோ டபுள் சைடு 24. ஸோ 24 இன்ச்சு லென்த்து கிளாத்தோட ஒரு 5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்துக்கணும். 5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் அப்படின்னா பெல்ட்டுக்கு சைடில் வந்து ஒரு 5 இன்ச்சு கிளாத் எக்ஸ்ட்ரா வந்து அந்த கொக்கி மாட்டுற இடத்துல வரும். ஸோ அதனால எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நான் ஸ்கர்ட்டோட கிளாத்து சிங்கிள் பீஸாகவும் லைனிங் வந்து அதுக்குள்ளே வைக்கிறதுக்கு டபுள் பீஸாகவும் எடுத்துக்கிறேன். இதோட அகலம் வந்து 5 இன்ச்சு எடுத்துக்கிட்டேன். நீளம் வந்து 24 இன்ச்சு கூட ஒரு 5 இன்ச்சு, ஸோ 29 இன்ச்சு நீளத்தில் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஸ்கர்ட்டோட கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் டபுள் லைனிங் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா ஸ்கர்ட்டோட அந்த பெல்ட் வந்து ஸ்டிஃபாக இருக்கும் அப்படின்றதுக்காக. இந்த மாதிரி ஸ்கர்ட்டோட லைனிங்கையும் கிளாத்தையும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்கர்ட்டோட கிளாத்தில் அந்த பெல்ட் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கர்ட்க்கு பேக் சைடு நம்ம அந்த பெல்ட் கிளாத் எடுத்துருக்கோம் இல்லையா அதை வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த ஜிப் இருக்கு இல்லையா அந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு மடித்து அப்படியே 1/4 இன்ச்சுக்கு ஜாயின் கொடுத்துக்கணும். ஸ்கர்ட்டும் பெல்ட் கிளாத்தையும் ஜாயின் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஜாயின் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா 5 இன்ச்சு கிளாத் எடுத்திருக்கோம். அதோட ஓரத்தில் இந்த மாதிரி 1/4 இன்ச்சு உள்ளே மடிச்சுட்டு இந்த மாதிரி 1/4 இன்ச்சு மடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி
பெல்ட் பகுதி வந்து பேக் சைடோட ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த பேக் சைடு ஜாயின் பண்ண இதை வந்து இப்போது ஃப்ரண்ட் சைடு மடித்து ஸ்டிச் பண்ணணும். நான் வந்து 2 இன்ச்சு பெல்ட் வைக்கிறேன். ஸோ அதுக்காக 7 இன்ச்சு லென்த்தில் கிளாத் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சுக்கு ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு 2 இன்ச்சு லென்த் வர மாதிரி அந்த கிளாத்தை பாதியாக மடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி பாதியாக மடிச்சுட்டு இந்த பிசுரெல்லாம் இருக்கு இல்லையா, அதை உள்ளே தள்ளிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு 1 இன்ச்சு பெல்ட் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3 இன்ச்சு கிளாத்து எடுத்துக்கிட்டா போதும். ஸோ நான் இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த எக்ஸ்ட்ரா 5 இன்ச்சு கிளாத் விட்டோம் இல்லையா, அது வந்து ஓரத்தில் இந்த மாதிரி இருக்கும். இப்போ மேலே வந்து இந்த சைடில் வந்து ஓப்பனாக இருக்குது, அப்படியே மேலே வந்து படிஞ்சிருக்கிறதுக்காக மேலே அப்படியே படிமான தையல் மாதிரி போட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி இப்போ நான் பெல்ட்டு ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா அந்த 5 இன்ச்சு கிளாத் விட்டது அந்த பெல்ட்டில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத்தாக இருக்கும். ஸோ நம்ம ஜிப்பை அட்டாச் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பெல்ட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த பெல்ட்டில் இங்கே கொக்கி மாட்டிட்டு அப்படியே நம்ம ஸ்கர்ட்டோட இங்கே கொக்கி மாட்டி பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கர்ட்டில் வந்து இன்விசிபிள் ஜிப் வச்சுட்டு பெல்ட்டு ஸ்டிச் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம ரிஹானா டிசைனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.